Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா KTM Adventure 390 ஓட 3 டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லேம்ப் தாங்க. ஹெட்லேம்பில் என்னடா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லோ பீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஹை பீம் போட்டிங்கன்னா எங்கேயோ அடிக்குது. ஸோ ஹை பீமுக்கும் லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஹை பீம் போட்டிங்கன்னா நிலாவில் ஆயா சொல்கிற வடைக்கு அடிக்குது. ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியர் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 க்ரூஸ் பண்ணிட்டு போயினே இருக்கும் போது 80 ஒரு 50 கியரில் க்ரூஸ் பண்ணிட்டு போயினே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்லோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5லேருந்து இங்கே கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியருக்கு வந்தே ஆகணும், இல்லைனா ரொம்பவே கியர் பார்த்தீங்கன்னா இடிக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு தாங்க. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதில் என்னென்னா ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணும் லாங் ரைடில். இல்லைனா உண்மையாக சொல்கிறேன் பேக் பெயின் ரொம்பவே வரும், உட்காரவே முடியாது. ஸோ கடைசியில் நம்மளுக்கு இந்த நிலைமை தான். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பரில் வை. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து கொஞ்ச நாள்லே ஓட்டிகிட்டே இருக்கும்போது இந்த பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுறதுன்னு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன், ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். மோஸ்ட்லி ஆஃப் ரோடிங்கில் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த குட்டி குட்டி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இந்த இதில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வண்டி ஆனால் பவர் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. இதோட அட்வான்டேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள், சேஃப்டி கியர் வேர் பண்ணுங்கள். ரைட் சேஃப். பை. சப்ஸ்கிரைப்.